யாருமே வந்து அந்த மாரி கமருதீன், பார்வ சேர்த்து வச்சு அந்த மாரி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அடிச்சது தப்பே கிடையாது. ஓகே. உங்களுடைய கருத்து. அத நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அடுத்த ஸ்பீக்கர் போவோமாங்க? நெறைய பேர் பேசாமயே அப்படியே இருக்காங்க. நெறைய ஸ்பீக்கர்ஸ் வந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம பாட்டுக்கு எபிசோட பத்தி பேசிட்டு, நெறைய பேர் போயிட்டாங்க. சொல்லுங்க மூன்லைட். ஹாய் டாம். ஸோ ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு வந்து மூன்லைட். இன்னைக்கு அந்த எபிசோட் இல்ல லைவ்ல ம், வந்து ம், அரோரா கிட்ட பேசுனது, அப்புறம் பாரு கிட்ட பேசுனது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ம். ஆக்சுவலா வந்து அரோரா கிட்ட என்ன பேசினாரோ, அதே தான் வந்து பாருகிட்டயும் வந்து சொல்றாரு. ஓகே. ஸோ சேம் டூ சேம். அவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அரோரா கிட்ட உன்கிட்ட கேம் உன் கூட இருக்கும்போது வந்து நீ இந்த அட்வைஸ் எல்லாம் குடுக்குற. அதனால என்னோட கேம் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாரு. அதே தான் இங்க பாருகிட்டயும் வந்து சொல்றாரு அவரு. ஓகே. எங்க அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கவே இல்ல மூன்லைட்டு. அதனால தான் ம். நான் சொல்றேன் இப்போ. ம், சோ ம், ம், அதே தான் ம். அங்க அதாவது அவர் அங்க என்ன சென்ஸ்ல அதாவது வேர்ட்ஸ் வேணா அந்த டிஃபரெண்ட்டா இருக்குமோ ஒழிய, ஆனால் அதே தான் அவர் மீன் பண்றாரு. உன் கூட இருந்தா வந்து கேம் பத்தி நீ எல்லாம் சொல்லுவ. அது எப்பவுமே அதே இதுதான் வந்து அரோராகிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு. உன் கூட இருந்தா வந்து இப்படி இருக்கும். கேம் பத்தி எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பேசலாம், இம்ப்ரூவ் பண்ணி விளையாடலாம் அதெல்லாம் நீ சொல்லுவ. ஆனா அவ வந்து ஸ்ட்ராட்டஜி வேற எல்லாம் பேசிட்டு இருப்பா. சோ டிஃபரெண்ட் அது அவளோட இது உன்னோட இதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ அதேதான் இங்கேயும் வந்து பாருகிட்ட சொல்லுவா. பாருகிட்ட அப்படியே கிளியரா சொல்லிடுவான். இது மாரி வந்து அவ கூட இருந்தா எனக்கு வந்து இப்படி கேம் எல்லாம் நல்லதா அவ கேர் எடுத்து சொல்லுவா. நீயே சொல்லு. அத நான் அக்செப்ட் பண்றியா? இல்லையான்னு வந்து பாருகிட்டயே அவர் கேட்பாரு. அதுக்கு வந்து பாரு வந்து ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க. சரி ஓகேன்னு அது மாரி. அப்புறம் வந்து அவரே ம். சொல்லுவாரு. இது மாரி வந்து அங்கேயும் இதே மாரி தான். அப்புறம் உனக்கே தெரியும். நான் வந்து சிங்கிளு அது மாரி சம்திங் ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணுவேன். உனக்கே தெரியும்லன்னு. ஆமாடா எனக்கே தெரியும். நான் உன்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டேனான்னு அவரே பாருவே சொல்லுவாங்க. நான் அத கண்டுக்கவே இல்லையேன்னு பாருவே சொல்லிடுவாங்க அந்த இடத்துல. இல்ல மூன்லைட். நீங்க வந்து உங்களுக்கு ம். அவர புடிச்சிருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகே. எனக்கு அவர பத்தி இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அது டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டூ பி அக்ரி டூ டிஸ்அக்ரி. என்னால கம்ருதீன் பண்றது எல்லாமே கேஷுவல், நார்மல் என்னால எடுத்துக்க முடியல. ஏன்னா எல்லாருமே எகெயின்ஸ்டா இருந்தப்ப ஐ வாஸ் சப்போர்ட்டிங் கம்ருதீன். ஓகே. ஏன்னா ஸ்மார்ட்டா இருக்கான், கியூட்டா இருக்கான் அப்படின்னு நானே சொல்லிட்டு தான் இருந்தேன். ஒரு ம். பாயிண்ட்ல அவர் பர்ப்பஸ்ஃபுல்லா பண்றாரு. ஆ இல்லையே இன்னைக்கு கூட ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா எனக்கு பண்ண கிடையாதுங்க. மாரியே தெரியல. ஆக்சுவலா கிடையாதுங்க. வந்து நான் சொல்றேன். என்னன்னா வந்து இல்லங்கங்க. சரி இல்ல சொல்லுங்க, நான் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து, இன்னைக்கு அரோரா கிட்ட அவரு போய் பேசணும்னு கூட போல. அந்த இடத்துல வந்து பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா, அமித் அந்த ஒரு அந்த ஆட்டாங்கல் கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஜெனரலா தான் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா வந்து அரோரா தான் வந்து நடந்து வந்து அந்த டீலக்ஸ் ரூமோட என்ட்ரன்ஸ்ல கால்ல ஏதோ குத்துற மாரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க அரோரா வர்றது கூட இவரு கேரே பண்ணல. இவரு பாட்டு இங்க பேசிட்டு தான் இருப்பாரு. ஆனா நீங்க அந்த வீடியோல நல்லா பாருங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்ல நான் ஷேர் கூட பண்றேன். சோ கரெக்ட்டா வந்து அந்த டீலக்ஸ் ரூம் என்ட்ரன்ஸ்ல வந்தோனே கால்ல ஏதோ குத்துன மாரி அவங்க வந்து அங்க பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த ஸ்டெப்பு கிட்ட. சோ உடனே ஐயோன்னு ஒரு மாரி சவுண்ட் விட்ட உடனே இவரு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்த உடனே, இல்ல கால்ல குத்திடுச்சு அப்படின்னு வந்து இவங்க வந்து கால்ல ஏதோ குத்திடுச்சுன்னு அரோரா சொன்ன உடனே அரோரா எடுத்து அவங்க கைய எடுத்து கமருதீன் தலையில ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இப்படி தலையில தடுவுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கான்வர்சேஷன் க்ரோ ஆகும். அவ்வளவுதான். சோ ஆக்சுவலா அவரு ஃபர்ஸ்ட் போக கூட இல்ல. அவர் வந்து பிரஜனு அவங்க கிட்ட வந்து திவ்யாவோட ஸ்டோரி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தது? ஏன் திவ்யா வந்து இப்படி கோவமா இருக்காங்க? அந்த ஸ்டோரி தான் நடக்கும். சோ ஏங்க வந்து அது அக்ரீட். பட் பட் ஆனா எவ்ரி டைம் வந்து கமருதீன் வந்து புட் டவுன் பண்ணுவாரு. ஒரு பாரதி ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ல என்னைக்குமே புட் டவுன் பண்ணதில்ல கமருதீனை. பட் இவங்க ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டு இவர் கமருதீன் வந்து பார்வதியை புட் டவுன் பண்ணுவாரு. அவ அப்படி பண்றா இப்படி பண்றான்னு. அதே கன்வர்ஷன் நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னியான ஒரு கன்வர்ஷன். லைக் பெயின் வருது அதை வச்சு திருப்பி அவர் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இல்ல. அந்த பெயின் கான்வர்சேஷன் கூட வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உனக்கு அது அரோரா கிட்ட வந்து பேசும்போது கூட, "நீ எதுக்கு அதுக்கு பயப்படுற? நான் வந்து பாரு கிட்ட பேசினால், இல்ல நீ பாரு கிட்ட போயிட்டு வந்தா அப்புறம் நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்தா என் தலையிலயும் வந்துரும்." அப்படின்னு சொல்லும்போது இவர் அமைதியா இருப்பாரு. சோ வந்து சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி? அது மாரி ஜெனரலா தான் கேட்பாரோ ஒழிய, வந்து நீ அத போய் சொல்லலான்னா, எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாரி தயக்கமா இருக்குன்னு அவ்வளவுதான் சொல்லுவாரு. நான் லேட்டரா அவளுக்கு சொல்றேன். நான் வந்து நேரம் பார்த்து சொல்றேன். அது மாரி தான் சொல்லுவாரே ஒழிய, அவர் எதுவுமே அங்க சொல்ல மாட்டாரு. சோ வந்து ஆனால் அவர் மறுபடியும் அங்க வந்து அரோராவ தான்
கொஸ்டின் பண்ணுவாரு. ஏன்னா வந்து நீ வந்து எவ்வளவு இதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஒரு மேட்டர்ன்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதாசில போய் வந்து எதுக்கு பாருவோட பர்சனலா எல்லாம் எழுதுற, எனக்கு அது பிடிக்கவே இல்ல சத்தியமா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றன்னு அங்கேயும் வந்து பாருக்கு தான் டிஃபெண்ட் பண்ணி நிப்பாரு கம்ருதீன். ஏன்னா வந்து நீ இப்படி ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த போய் அது ஒரு மொட்டை கடிதாசில தான் எழுதணுமான்னு கேட்டதுக்கு, அதுக்கு அரோரா சொல்லுவாங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகறது இல்ல. அவங்க வந்து அந்த குறியீடு விஷயத்திலேயே எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணாங்க. சோ அவங்க இந்த குறியீடுக்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணும்போது நான் வந்து ஏன் இந்த பெயின் இத வந்து நான் வந்து ஒரு லெட்டர்ல எழுதக்கூடாதா? இது என்ன தப்புன்னு சொல்லி அரோரா பேசிட்டு இருக்கும்போது, அப்பவும் பாருக்கு தான் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு அந்த இடத்துல. இல்ல நீங்க ஈஸியா சொல்லிட்டு அரோராவை புட் டவுன் பண்ணிட்டு போறீங்க. 2 இல்ல பேரும் இல்ல பேசியிருப்பாங்க. அரோராவை புட் கமருதீனும் டவுன் பண்ணோம்னு இல்ல. சொல்லியிருப்பாரு. இதுதான் அங்க நடந்தது. வந்து Yeah, நீங்க I'll tell, நல்லாவே பாருங்க. I have also seen the full conversation. அவ ஒரு வாட்டி என் தலையில என்கிட்டயுமே பெயின் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த பெயின் கான்வர்சேஷன் 15 மினிட்ஸ் இல்ல போச்சு அவர் அந்த தலையில பேன் ஒரு இருக்கிறத கிளிப்ல. சொல்லல. அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, பாரு வந்து சொன்னாங்க இது மாதிரி அதாவது அந்த நைட் ஒரு நாள் அந்த இந்த இந்த ஜுவல்லரி டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்ல, அப்ப வந்து பாரு வந்து சொன்னாங்க என் தலையில வந்து பெயின் இருக்குன்னு அரோரா கிட்ட சொல்றோம். அதாவது பாரு சொன்னா என் தலையில கூட பெயின் இருக்குன்னு அப்படி இப்படி எடுத்து காமிச்சா கடைசியில டேண்ட்ரஃப் இடியுதுன்னு நான் பாரு கிட்ட சொன்னேன். ஆனா வந்து அது வந்து அது ம், வந்து நீங்க என்ன சொல்லிட்டீங்க, எல்லாமே சப்போர்ட்டிவா பேசுறாரு சொல்றீங்களா? அங்கதான் இது சொல்லும் போது there is a conflict ன்னு சொல்றேன். எல்லாமே சப்போர்ட்டிவா தான் அதுதாங்க பேசல. பட் அங்க வந்து பாரு அவருக்கு வந்து என்ன தோணுதோ அதை கிளியரா சொன்னாரு. ஏங்க அவ்வளவுதான். சிம்பிள்ங்க. கம்ருதீன் வந்து இப்ப பார்வதி ஒரு இடத்துல பின்னாடி பேசுனாங்கன்றது இருக்குல்ல. கம்ருதீன் கொஞ்சம் பேசல அப்டின்னா வந்துட்டு, அப்படியே விட்டு குடுத்து அவங்கள பத்தி எந்த அளவுக்கு கேவலமா பின்னாடி பேச முடியுமோ அவரு அத பண்றாரு. பட் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல அவர்கிட்ட அந்த குவாலிட்டியே கிடையாது. என்ன நடந்தாலும் பின்னாடி அவர் பேசி நான் பார்த்ததே இல்ல. பட் அந்த செகண்ட் ஹால்ஃப் இந்த 30 டேஸ்ல அரோராவ எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ பேசுறாரு. ஏங்க பேச அரோராவை வேண்டியதுமே பத்தி நீங்க இல்ல இருங்கங்க. இல்ல நான் இருங்கங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. அரோராவும் தான் பேசுனாங்கன்னு சொல்றேன். ஆ அரோரா வந்து இங்க சூப்பர்ன்லாம் நான் சொல்லல. பார்வதியும் பேசுறாரு, அரோராவையும் பேசுறாரு. இப்ப என்னோட வியூ எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் வந்தாலும் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இப்ப ஆக்சுவலி பார்வதி கூட பழக முடியல. அவர் அந்த ஃபீலிங்ஸ் அப்படி இப்படின்லாம் சொன்னார்ல. சொன்னோமே அப்படின்றதுக்காக மட்டும் தான் இப்ப பேசுறாரு. பார்வதி ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அந்த இப்ப கடந்த ஒரு 4, 5 நாளா அவர் வந்து அவரால வந்து பார்வதி கூட அப்படி பேசவே முடியல. அதுதான் ஜெனுவினான உண்மை. அவருக்கு அந்த லவ்வு அந்த மாதிரி ஒரு இதுவுமே கிடையாது. இந்த பக்கம் வந்து அவருக்கு இப்ப என்னவா ஃபீல் பண்றாருன்னா, இவள விட்டு நம்ம வெளில வந்துட்டோம்னா, நம்பளோட கேம் இதுல வந்து ஸ்பாயில் ஆகுது. ஏன்னா, நம்ம இந்த பக்கம் இருக்கோம். பார்வதி பாட்டுக்கு அவ கேம ஜாலியா விளையாடுறா. ஏன்னா, அவ இண்டிவிஜுவல் பெர்சனா இருக்கா. இவன்கிட்டயும் அவ என்ன சொல்ட்டான்னா, "எப்பா நீ 32 வயசு அடல்ட்டுப்பா. நம்ம 2 பேத்துக்கு புடிச்சிருக்கு அதெல்லாம் சரிதான். என் கேம நான் விளையாடுறேன். உன் கேம நீ விளையாடு." அப்படின்னு சொன்னதுமே, ஐயய்யோ! நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஆறுதல் குடுத்துட்டே இருக்கணுமே! இப்ப என்ன பண்றதுன்னு அவன் யோசிக்கிறான். ஆன் த அதர் ஹேண்ட் ஏர்லியரா அவன் பார்வதிய பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நெனச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஷி வில் பி வெரி அக்ரெசிவ். நமக்கே தப்பா திரும்பிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஹி நெவர் எக்ஸ்பெக்டட் அரோரா வில் கோ டூ திஸ் எக்ஸ்டென்ட் அகெயின்ஸ்ட் ஹிம். லவுடரா பேசுவா. இவன புட் டவுன் பண்ணுவான்றத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அத தாங்க முடியாம ஸ்ட்ரெய்ட்டா போய் சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டு விழுந்துட்டான். பிளஸ் ஆட் ஆனா எஃப்ஜேவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்ல. இல்லடா நீ பார்வதி கூட சேராத. அரோரா கூட இருந்தப்ப நீ எப்படி இருந்த பாத்தியா? அரோரா கூட இருந்தப்ப அப்படி இருந்த, இப்படி இருந்தன்னு சொல்லி சொன்னதுனால, அவர் வந்து சரி ஓகே. இதுதான் நம்மளோட கேம்க்கு நல்லதுன்னு சொல்லி போய் பார்த்தா தான் நான் பார்க்குறேனே தவிர, அரோரா மேல அவருக்கு இப்ப வந்து சூப்பர்பான ஃபீலிங் அப்படின்றது கிடையவே கிடையாது. பார்வதி மேலயும் கிடையாது, அரோரா மேலயும் கிடையாது. ஹி ஜஸ்ட் வாண்ட் டூ யூஸ் போத் ஆஃப் தெம் ஃபார் ஹிஸ் கேம். இல்ல அப்படி இல்ல அது. ஆக்சுவலா வந்து பார்வதியோட அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது நீங்க வந்து என்ன வேணா சொல்லிக்கோங்க. அது ரியல். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன ஆனாலும் இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு. இருக்குதான். இப்போ இப்பவும் இல்ல. இருக்குதான். ஓகே. நீங்க அது அது உங்க ஒப்பீனியன் ஓகேங்களா? ஓகே, ஓகே, இப்பவும் ஓகே. வந்து அக்ரி. அவருக்கு பார்வதி மேல தான் ஃபீலிங்ஸ் இருக்கு. சரிங்களா? வந்து ஏன்னா வந்து என்ன ஒரு இது ஆனாலும் வந்து நீங்க அங்க வீட்லயே நோட் பண்ணலாம். எங்க போனாலும் ஒரு கண்ணு வந்து பார்வதி மேல தான் இருக்கும் அவருக்கு. சரிங்களா? அவர் வந்து எங்க ஃபீலிங்ஸ் Can I இருக்கு. speak இங்க? ஆனா ஆனா ஐயா ஒரே ஒரு ஒரு பாயிண்ட் நிமிஷம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் கீப்பிங் ஐ ஆன் அரோரா. அதுக்கப்புறம் நீ தான் துஷார் கூட போயிட்ட. அதனால நான் வந்து வியானாவும் இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ கேம் டு யூன்னு சொல்லுவாரு. ஓகேவா? இது சரி நான் இது சொல்லட்டுங்களா? வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க எடுத்துக்கோங்க.
அதுதான் நீங்க வந்து ஏம்டா சோ அதேதான் என்னன்னா வந்து இப்ப அவருக்கு வந்து அதாவது அவர் இருக்கிறது சொல்லிட்டார் அங்க வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவர் வந்து அரோராவ இதெல்லாம் ட்ரை பண்ணாரு அது ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அரோராக்கு துஷார் மேல இருந்தனால இவர் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஜோன் ஆயிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி பார்வதியும் வந்து ஒரு இடத்துல வந்து சபரிய ட்ரை பண்ணாங்க தான் ஃபர்ஸ்ட் வீக் சோ ஒரு செகண்ட் வீக்ல லேட்டர் வந்து கம்ருதீனும் பார்வதியும் பேட்சப் ஆயிட்டாங்க சோ வந்து ஃபீலிங்ஸ் வந்து அவங்க இருக்குது அவங்களுக்கு இல்லைன்னா இவர் பாட்டி விலகிடுறாங்க அதேதான் வந்து இங்க பார்வதி சபரியிலையும் அவங்க விலகிட்டு இங்க வந்து பார்வதியோட இங்க கம்ருதீனும் பார்வதி ட்ரை பண்ணல நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்ததுமே ஐயோ அவனுக்கு நம்ம மேல பாசம் இருக்கு போலன்னு அவங்க நினைச்சிட்டாங்க ஆனா மறுநாள் அவன் போய் பேசும்போது மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுனதுமே ஏன்டா நேத்து நைட் மேகி கொடுக்கும்போது நல்லா பேசுனியே இப்ப இப்படி பேசுறியேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு வந்துட்டாங்களே தவிர அவங்க கிட்ட ட்ரை எல்லாம் அவங்க எதுவுமே சரி பண்ணல அப்படி சொன்னீங்கன்னா சரி அப்படின்னா வந்து இப்ப ஐபாக்கோ டாஸ்க்ல வந்து எதுக்கு வந்து அந்த இப்ப வந்து அந்த டைம்ல வந்து கம்ருதீன் வந்து அரோராக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒரே ஒரு அப்ப நிமிஷம் கொடுத்தோம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இருங்க ஐபாக்கோ டாஸ்க்ல வந்து கம்ருதீன் வந்து அரோரா கொடுத்தோன்னே எதுக்கு வந்து பார்வதி ட்ரிகர் ஆகி சபரிக்கு கொடுக்கணும் ஏன் சாண்ட்ராக்கு கொடுக்கலாம் பிரஜனுக்கு கொடுக்கலாம் திவ்யா கொடுக்கலாம் அங்க சபரிக்கு கொடுத்துட்டும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள் வந்து அதனால வந்து இது மேட்ச் ஆயிடும் அது வந்து நீயும் ஒரு ஆர்ஜே நானும் ஆர்ஜே சிங்கிளும் சொல்றாங்கல்ல அந்த இடத்துல அவங்க ஆக்சுவலி அங்க குடுக்க நினைச்ச காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் சண்டை இருந்திருக்கும் இதே காரணத்தை சொல்லி அந்த வாரமே வந்து சபரிநாதன் வந்து ஐஸ்கிரீம் வந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பாரு அத மனசுல வச்சுட்டு இவன் ஐஸ்கிரீம் கொடுத்தானேன்றதுக்காக நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்ற விதமா தான் அவங்க கொண்டு போய் கொடுத்திருப்பாங்க இல்ல அங்க வந்து நான் கேட்கிற ஒரே இது எதுக்கு அந்த சிங்கிள் பர்டிகுலரா ரெஜிஸ்டர் பண்ணோம் சோ பேசிக்கலி அவங்களுக்கு வந்து ஒரு காலத்துல ஒரு டைம்ல வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு அவ்வளவுதான் அது வந்து நம்ம உங்களுக்கு அதுதான் அது உங்க ஒப்பீனியன் இது என்னோட ஒப்பீனியன் நான் வந்து இதுல வந்து அதாவது எங்களுக்கு நீங்க அதாவது கம்ருதீன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்களா அது மாதிரி நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம் இல்ல ஓகே இல்ல இந்த அப்படி கிடையாது ஒரு நிமிஷம் அனு இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா இப்போ கன்சிடர் பார்வதி போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களே சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு வந்து சபரிநாதன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நானே சொல்லியிருப்பேன் ஆனா கம்ருதீன் ஸ்ட்ரெயிட்டா போய் அரோரா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அவனை விட உனக்கு நான் தானே முக்கியம் நான் உனக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தேன் தெரியும்ல அது உனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொன்ன என்ன ரீசன்னா அவர் வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிபிக்கு வந்ததுங்க நிஜமா அந்த வீடியோ வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது அவர் எல்லோ டாஸ்க்ல கூட சொல்றேன் அதான் நானும் சொல்றேன் அது ஏன்னா ஒரு தனியா அவ இருப்பா அவளுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கணும்னு கோசம் பொண்ணு கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இப்ப உங்க கூட பேசும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே அரோராக்கு என்ன ஃபீல் ஆகும்னா இவன் என்கிட்ட ட்ரை பண்றான் எனக்கு அவன் அப்படி பார்க்கவே தோணல எனக்கு இந்த கான்வர்சேஷனை என்கரேஜே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அரோரா அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க எக்ஸாக்ட்லி நான் அதேதான் சொல்ல வந்தேன் இது வந்து டபுள் கேம் பிட்வீன் கம்ருதீன் அண்ட் அரோரா இங்க ஹானஸ்டா அந்த லாஸ்ட் 2 டேஸ் நான் பார்த்ததுல பார்வதி அப்போசிட் இருந்த நானே இப்போ 180 டிகிரிஸ் டர்ன் பண்ணிட்டேன் த லூசர் ஹியர் இஸ் பார்வதி ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே நெஜம்னு பண்ணிட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறவங்க இவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு பேர் வச்சுக்கிட்டு தே கான்ட் ஸ்பீக் லைக் திஸ் த பாடி லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க ஓகேங்களா அப்ப வந்து அரோரா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் வந்து எஃப்ஜே கூட அப்படிதான் இருக்காங்க நேத்து வந்து சபரி கூட ஃப்ரெண்டு தானே அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிதான் அவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அவங்களே சொல்றாங்க வந்து நான் வந்து எல்லாத்தோடுமே கொஞ்சம் டச்சியா தான் இருப்பேன் அவங்க அது அவங்களோட பிஹேவியர் சரிங்களா சோ அதனால வந்து கம்ரோட தான் அப்படி இருந்தாங்கன்னா நீங்க வந்து சொல்லலாம் அரோரா கம்ருதீன் மட்டும் அப்படி இருந்தாங்கன்னா சொல்லலாம் இல்ல if you are உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு he like somebody else அவங்க கூட போயிட்டானா as a proper friend 100% இந்த வேர்ல்ட் வந்து கொஞ்சமா ஓகே ஃபைன் நீங்க விலகி இருப்பாங்க இட் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப் இது வந்து ஒரு மாதிரி டிராமா மாதிரி ஆக்கி ஷீ இஸ் கோயிங் அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் தி சேம் இன்சிடென்ட் யாரை பார்த்தாலும் வெண்ட் அவுட் பண்ணி ஆஃப்டர் அ பாயிண்ட் எனக்கு இது வந்து ஒரு டெலிபரேட்டா தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்க சொல்றீங்க வெண்ட் அவுட் பண்றாங்கன்னா அரோரா ஆனா வந்து அந்த அதாவது எல்லாத்துக்கிட்டையும் விக்ரம் கிட்ட போய் சொல்றாங்க அமித் கிட்ட போய் சொல்றாங்க அந்த இதெல்லாம் வந்து கம்ருதீனுக்கு தெரியாது என்னென்ன பண்றாங்கன்னு பின்னாடி she doesn't do it with Ghana if you notice it ஏன்னா வந்து கம்ருதீனுக்கு டைரக்டா சொல்லிடுவாங்கல்ல அதனால அவங்க பண்றது இல்ல because he knows the truth அவ்வளவுதான்
ஏங்க இப்போ கானாவும் கம்ருதீனும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு வந்து அரோராக்கு தெரியும் சரிங்களா? அதனாலதான் வந்து கானா கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருக்கிற அதாவது அன்பு கேங் கிட்ட ஃபுல்லுமே சொல்றாங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகும் நியூஸ்ன்னு. ஸோ நீங்க யூ வந்து யூ இப்போ ப்ரூவ் மை எல்லாமே வந்து பாயிண்ட். யூ ப்ரூவ் மை பாயிண்ட். இது அன்பு கேங்கோட ப்ரூவ் பண்ணி அப்படி ஏதோ இல்லைங்க. சம்திங். அதாவது நான் என்ன சொல்றேன்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொன்னும் போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது மாரின்னு. ஆனால் வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கம்ருதீனுக்கு எதுவும் தெரியாது. சரிங்களா? கம்ருதீன் வந்து இன்னுமே ஃப்ரெண்டுன்னு தான் நெனச்சு பேசிட்டு இருக்காரு அவரு. இப்ப வரைக்குமே இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒரு மிஸ் இது அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே இப்படி டாஜியா ஆயிடுச்சுன்னா இருக்குங்க. பார்வதிக்கு ரெண்டுமே டாஜியா இருக்கு. கமருதீன் அவர்கிட்ட பேசுறதும், அரோரா கமருதீன் வெரி வெரி டாஜி. ஒரு ஹானஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வில் நெவர் பி லைக் திஸ். அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பார்வ உங்கள மாரி போகும். அதாவது என்னன்னா அவங்களே சொல்றாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து இருக்கிற எல்லா பாய்ஸோடயும் இப்படி டச் பண்ணி பேசுவீங்களா? அது அவங்க பிஹேவியர் சரிங்களா? இப்ப வந்து அவங்க பர்ட்டிகுலரா நீங்க கம்ருதீனோட மட்டும் அப்படி இருந்தா நீங்க சொல்லலாம். சரிங்களா? எஃப்ஜே ஓடயும் அப்படிதான் இருக்காங்க. சபரியோட நேத்து அது சபரி வந்து சிங்கிள் சபரின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவரே தூக்கி சுத்துறாரு, கடிக்கிறாங்க சபரிய. பட் இட் டிட்ன்ட் அப்புறம் ஹேப்பன் வந்து ஏர்லியர்ல. இது எல்லாம் லாஸ்ட் 2, 3 டேஸ் தான் நடக்குது இது. இது வந்து டு மூன் கெயின் நீங்க லைட் ஆனால் அட்டென்ஷன் அவங்க ஃப்ரம் அது கமருதீன். டு கெயின் அட்டென்ஷன் ஃப்ரம் அது கமருதீன். அது மூன்லைட் நீங்க நீங்க அது அரோரா சொல்றது பத்தி நீங்க என்னமோ சொல்லிட்டோங்க. என்னன்னா ஆனா வந்து இருங்க, இப்படிதான் அவங்க இது. இல்ல வாட் யூ சேயிங் இஸ் கமருதீன் வந்து இதெல்லாம் பண்ணது தெரியாது, ஆனா அவர் நல்லவரு. ஆனா நான் அரோரா கமருதீன் கமருதீன் 100% இருங்க, நல்லவர்னே சொல்லல. கமருதீன் இன்ஃபாக்ட் கிட்ட ஐ டோன்ட் பழக லைக் இல்ல ஹிம். கமருதீன் கிட்ட பழகும் போது நோ ஐம் டாக்கிங் டு மூன்லைட். கமருதீன் கூட பழகும் ஓகே. போது ஃப்ரெண்டா தான் பழகுனாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அரோரா வந்து மத்தவங்க கூட பழகும் போதெல்லாம் உங்களை வேற மாதிரி போர்ட்ரே பண்றீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்க அதே இல்ல இன்டென்ஷன்ல நான் தானே எப்படி அப்ப எல்லார்கிட்டயுமே நான் பழகுறாங்க. அப்படி சொல்லலீங்க. இங்க கேளுங்க. கம்ருதீனோட எப்படி ஃப்ரெண்டா பழகி அவங்க வந்து அந்த ஒரு டச்சியா தான் இருப்பேன்னு அவங்க சொல்றாங்களா? அதே மாரிதான் மத்தவங்களோடயும் எஃப்ஜே ஓடயும் அதே டச்சியா தான் இருக்காங்க. சோ அதாவது அவங்களோட ஃப்ரெண்டுன்னு அவங்க இது வைக்கிறாங்கல்ல. அவங்க ஃப்ரெண்ட்னாலே அவங்களோட லிமிட் அவங்களோட இது இப்படிதான் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப கம்ருதீனோட எப்படி டச்சின்னு நீங்க சொல்றீங்களோ, அதுவும் அவங்க ஃப்ரெண்டு தான். சரிங்களா? அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் வந்து அவங்க வந்து எஃப்ஜே ஓடயும் அந்த டச்சில இருக்காங்க. சபரியோடயும் அதே டச்சில இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரு இவங்க வினோதோடயும் அதே டச்சில தான் இருக்காங்க. சரிங்களா? சோ அதுதான் அவங்க லிமிட். அவங்களோட பிஹேவியர் அப்படி. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இங்க இல்ல. இல்ல ஐ அம் நாட் ஆனா சேயிங் சோ why வந்து சபரியோ that she யாரோ வந்து uses it பொசசிவ் ஆகுறது strategically. இல்லைங்க. She uses சபரியோ இங்க யாருக்கிட்டயோ strategically. இவர் வந்து பொசசிவ் ஆகுறது இங்க இல்லைல்ல. ஏன் அதேதான் கமருதீன் ஒரே கிட்ட நிமிஷம் மட்டும் நான் பொசசிவ் சொல்றேன். ஆமா. ஆறாங்க? அது நான் ஏன்? அதான் சொல்லட்டுங்களா? அது வந்து அரோரா வந்து எதுக்கு பொசசிவ் ஆறாங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் வந்து நேத்து மீன் பண்ண கான்வர்சேஷன் இருக்குல்ல. அந்த ஒரு டாக் அந்த நாயின்னு சொல்லிட்டு அந்த ஆதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததா? அது என்னன்னா வந்து அவர் திரும்பியும் கிளியரா சொல்றாரு. இவ்வளவு நாள் வந்து உன் கூட நான் இருந்தேன். வந்து ஸ்டார்ட்டிங் டேல இருந்து உன் கூட ஃப்ரெண்டு. ஆனா வந்து ஒரு யாருன்னே தெரியாத அவ முன்னாடி என்ன விட்டு குடுத்துட்டேன்னு மட்டும் தான் வந்து அவர் வந்து இதானாரு. ஒரு நாயின்னு உன்ன நான் எத்தன நாளா சொன்னது இல்லையா? ஏன் நீ என்ன ஏங்க நாயின்னு ஹி சொன்னது வாஸ் இல்லையா? சர்ச்சிங் ஃபார் ரீசன்ஸ்ங்க. அவருக்கு வந்து துஷார் ஏங்க அவர் வெயிட் வெயிட் நீங்க வெயிட்ங்க. இல்ல நீங்க இப்போ ஏங்க அப்படி ஒரு நினைக்கிறீங்க. நிமிஷம் அவர் இருங்கங்க. எல்லோ டாஸ்க்லயும் இதே தான் சொன்னாரு. ரைட்டா நாயே பேயேன்னு தான் சொல்லி இன்ட்ரோடக்ஷனே கொடுப்பாரு அவரு. கரெக்ட்டுங்க. அவருக்கு வந்து இப்ப ஆதிரை கூட பேசக்கூடாது அரோரா. ஏன்னா ஆதிரை ஆல்ரெடி வந்து கேவலமா ஆல்ரெடி சொல்லியிருக்கா. அத வந்து அவரால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. பிளஸ் அரோராவ வந்து பயங்கரமா ஹர்ட் பண்ணி உட்கார வச்சிரணும். துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னா அடுத்து எந்திரிக்கவே முடியாது. என்ன நீ ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, என்ன வேணான்னு சொல்றல்ல, கூட பேசினாலும் வேற மாரி பேசுற, ஃபீலிங்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டல்லன்னு சொல்லிட்டு உடைச்சு உட்கார வைக்கணும்ன்ற இல்ல. ஒரே இன்டென்ஷன்ல நீங்க மட்டும் தான் அதான் அவர் நான் சொன்னாரு. கேட்கிறேன். அவர் சண்டை ஒரே போடணும்னா இன்டென்ஷன். வேற எதா கூட வச்சு இப்ப சண்டை போட்டுருக்கலாம்ல. இப்ப எதுக்கு வீக்கெண்ட் வந்து கரெக்ட்டா வரப்போது. அந்த நாய் வந்து இப்போ சொல்லும்போது தானே அவர் சண்டை போடுறாரு. அதுதான் ஏங்க ஏன்னா சொல்றேன். வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு அங்க நல்லா ஹர்ட் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. கேக்குறாருங்க. ஒரு ரீசன் வீக்லயும் கேக்குறாரு. பாருங்க. ஒண்ணு வீக்கெண்ட் விஜய் பாருவோட இருந்தாருன்னா, வீக் ஃபுல்லா ம். அரோராவோட இருப்பாரு. வீக் ஃபுல்லா பாருவோட இருந்தாருன்னா, வீக்கெண்டு அரோராவ தேடி அரோராவோட போறாரு. சோ இது பக்காவான கேம் பிளே. இவங்க இந்த சைடும் சரி நான் இல்லாம, சொல்லட்டா? அந்த லாஸ்ட் சைடும் வீக் இல்லாம வந்து நம்ம நடுநிலையா போன இந்த டு மாரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீக் தான் எனக்கே அந்த டவுட் இல்ல. வந்துச்சு. லாஸ்ட் வீக் வந்து இவர் வந்து விக்கியோட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்ப பார்வதி வந்து பேசுனாங்க. சரிங்களா? அப்போ அந்த வீக் பூராவே பார்வதியோட தான் டிராவல் பண்ணாரு அவரு. சரிங்களா? இல்லங்க. நீங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எபிசோட் நீங்க வேணா அதெல்லாம் பாருங்க. விட்டுருங்கங்க. நீங்க கமருதீன் சப்போர்ட்டர், நான் பாரு சப்போர்ட்டர் எல்லாத்தையும் விட்டுருங்கங்க. நீங்க இத மட்டும் ம். சொல்லுங்கங்க. இந்த வீக் ஃபுல்லா பாருவோட அவர் டிராவல் பண்ணாருன்னா, வீக்கெண்ட் அரோராவோட இருக்காரு. வீக் ஃபுல்லா இந்த அரோராவோட வீக் டிராவல் சரிங்க. பண்ணாருன்னா, இந்த வீக்கெண்ட் வீக்கெண்ட் அதான் பாருவோட நீங்களே இருப்பாரு. சொல்லிட்டீங்களா? நீங்க நல்லா பாருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. அதான். இத நீங்களே சொல்றீங்க. இந்த வீக் பூரா யாரோட டிராவல் பண்ணாரு? பார்வதியோட. இன்னைக்கு வீக்கெண்ட்லயும் யாரோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? பார்வதியோட.
ஏங்க அதுக்கு முன்னாடி தான் போயிட்டு அரோராவோட ஏன்னா அரோரா காம்ப்ரமைஸ் முடிச்சு ஆயிட்டாரே. விட்டுட்டாங்க. ஏங்க இதுக்குன்னு வந்து நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். வீட்ல இருந்தா வந்து மத்தவங்களோட பேசவே கூடாதுன்னு எதா இருக்குங்களா? நான் ஒண்ணு சொல்றேன். அப்ப வந்து கம்ருதீன் இஸ் மேட் ஒன்லி ஃபார் பார்வதின்னு சொல்லும்போது, அப்ப பார்வதி மட்டும் ஊர்ல இருக்கிற ஏங்க எல்லாத்தோடையும் தானே பேசுறாங்க. மூன்லைட் அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அரோரா நான் வந்து ஒரு ஒரே ஒரு ஃப்ரெண்டா நிமிஷம் தானே நான் அவர் இருங்க. ஒன்னே ஒண்ணு பாக்குறாரு. அப்ப சொல்றேன் பேசக்கூடாதா? கேளுங்களேன் பொறுமையா நான் சொல்றேன். ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். சாட்டர்டே ஒரு நிமிஷம் இருங்க. அனு சாரி ஐம் சாரி நித்யா. சாட்டர்டே, சண்டே ஹேப்பனிங்ஸ் பேசுனோம். கம்ருதீன இங்க திட்டி யாருமே பேசல. வீக்கெண்ட்ல இப்படி நடந்துச்சு. சேது வந்து கொஞ்சினாரு, திட்டலன்னு சொல்லியாச்சு. நீங்க சம்மந்தமே இல்லாம பர்ப்பஸ்ஃபுல்லா ஒரு டாபிக் இல்ல எடுத்து அப்பவே பேசுறீங்க. வந்து நோ, அந்த நோ, ஒரு நோ. இது நான் ஆக்சுவலா இருங்க. ஓகே, ஓகே. நீங்க சொல்லுங்க. ஒரு டாபிக் எடுத்து பேசுறீங்க. எனக்கு தெரியும். சாரி. எனக்கு தெரியும் உங்களுக்கு கம்ருதீன பிடிக்கும்னு. இது அக்ரி டூ டிஸ்அக்ரில தான் போய் முடிய போகுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். But still you wanna talk about it. And everybody is dragging the topic and it's like digging to அப்படியே ஒரு மாரி என்ன சொல்றது டிக் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாரி இருக்கு. அதனால கம்ருதீன் டாபிக்க விட்டுறலாம்னு நான் நெனைக்கிறேன். இத உங்கள இன்சல்ட் பண்ணணும்னு அது சத்தியமா ஓகே. சொல்லல. உங்கள சத்தியமா இன்சல்ட் ஓகே, பண்ணணும்னு ஓகே. 2 நிமிஷம் ஐ சொல்லல. அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ம். என்னன்னா வந்து, நீங்க வந்து அப்பவே வந்து அந்த ஒரு கான்வோ பத்தி நீங்க பேசுனீங்க. வந்து இப்படி எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்கன்னு. அத வந்து நான் பாயிண்ட் இங்க சொல்லணும்னு தான் வந்தேன். அப்புறம் இப்ப அனுராதா அவங்க ஏதோ சொன்னாங்க. இது மாரி வந்து இந்த வீக் இப்படி இப்படின்னு. இந்த வீக் பூராவே அதுதாங்க பார்வதியோட நீங்க தான் நீங்க டிராவல் பண்ணாங்க. ஆரம்பிச்சு யூ ஆர் இன்னைக்கும் லைக் வந்து ஜஸ்டிஃபைங். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரோரா டச் பண்ணி இல்ல பேசுறத நீங்க வந்து ஒரு இருங்கங்க. பெர்சன வேற மாரி போர்ட்ரே பண்றீங்கல்ல. வேற எங்களோட மாரி தாட் வந்து பேசல. எங்களுக்கு இப்படிதான் இருக்கு. சரி அக்ரி டூ இல்ல டிஸ்அக்ரி. நீங்க வந்து அக்ரி டூ சொல்றீங்கல்ல. டிஸ்அக்ரி. இப்போ ஏங்க நீங்களே எங்களுக்கும் வந்து சொல்றீங்க. பார்வதி மேல வேற நீங்களே ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா வந்து சொல்லிக்கோங்கங்கிறேன் நானு. தட்ஸ் இல்ல கம்ப்ளீட்லி நன் அவங்க ஆஃப் மை பிசினஸ்ங்க. ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். ஆ. என்னன்னா வந்து அவங்க இப்போ இன்னைக்கு கூட வந்து கம்ருதீன் கேட்பாரு, "நீ வந்து கேம் எல்லாம் வச்சு விளையாடலையேன்னு." அவர் ஏன் அந்த பாயிண்ட்ட வந்து திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா, ஏன்னா திருப்பி ஏன்னா விட அவர் டீப் பாக்குறாரு. மைண்ட்ல வந்து திருப்பி இருங்க விட ஒரே பாக்குறாரு. நிமிஷம். அந்த அவர் டீப் திருப்பி மைண்ட்ல விட வந்து பாக்குறாரு. அவருக்கு ஒரு இது வந்து நின்னுட்டே இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு உமன் கார்டு வந்து என் மேல வச்சிருக்கா. சோ வந்து இதுவும் வந்து கேம் பிளேயா இருக்குமோ தான் அதனால மறுபடியும் திங்க் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து காமிக்கிற பாசம் எல்லாம் ட்ரூ தான். அந்த உமன் கார்டுனால தான் அவருக்கு அந்த ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. எங்கேயாச்சும் வந்து நம்மள வந்து ஏங்க அந்த உமன் கார்டு மாரி வச்சு ஏதாவது ப்ளே கம்ருதீனுக்கு பண்ணிருவாளோன்னு யோசிக்கிறாங்க. உண்மையாலுமே சொல்லப்போனா, நான் கம்ருதீன எப்படி பாக்குறேன், நீங்க இவ்வளவு சொல்றதுனால சொல்றேன். சொந்த புத்தி இல்லாத ஒரு ஆளா நான் பாக்குறேன் கம்ருதீன. ஓகேங்களா? ஐ அவரு ஃபீல் சொந்த புத்தி சொந்த இல்லன்னு புத்தி இல்லைங்க. இல்லாத ஒரு அவர் வந்து பெர்சனா நான் எல்லாத்தையும் பாக்குறேன். நம்புறாருன்னு தான் நாங்க நோ, சொல்லுவோம். நோ. நீங்க வந்து சொந்த புத்தி இல்லன்னு ஆமாங்க. நெனைக்கிறீங்க. அவரால நாங்க ஒழுங்கா என்ன ஆர்டிகுலேட் நெனைக்கிறோம்னா, பண்ண அவருக்கு முடியல. வந்து எல்லாத்தையும் வந்து அவரால நம்பி ஆர்டிகுலேட் ஏமாந்துர்றாரு. பண்ண அதுதான் முடியல. நடக்குது. நோ ஏங்க அவர் என்ன சின்ன பையனாங்க நம்பி ஏமாறுறதுக்கு. டாம் அவருக்கு டாம் ஒரு ஒரே ஏங்க ஒரு ஆர்டிகுலேட் பாயிண்ட். அதுதான். தெரியல. மூன்லைட் ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். நீங்க அரோரா டச் சொல்லுங்க. பண்ணி டாம் அப்படி பேசும்பொழுது சொன்னாங்க. இருங்க டாம், நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம் இதை. மூன்லைட் நீங்க சொன்னீங்கல்ல டாம் அப்படி ம், பேசினாங்கன்ட்டு, நான் டாம் கிட்ட சொன்னேன், நீங்க அது ஆக்சுவலா கிளிப்ஸ், சின்ன சின்ன கிளிப்ஸா பேடா போர்ட்ரே பண்றாங்க. இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். பேடா நிறைய பேர் அதை ம். போர்ட்ரே பண்றாங்க. ஆனா அந்த கான்வர்சேஷன் நல்லா முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா அரோரா வந்து முன்னாடி ஒரு ஓகே. க்ளோஷர் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அதை வந்து இன்னைக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனலா அக்கு வந்து லாஸ்ட் அக்கு, இதுக்கப்புறம் உன் கேமை நீ பாரு, என் கேமை பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி டாம் அதுதான். கிட்ட சொன்னேன். சோ அந்த எனக்கு கிளிப்பை இருங்க சொல்லி ஓகே, முடிச்சிடுறேன். அந்த கிளிப்பை நான் நாளைக்கு பாருங்கணும் இதே ஸ்பேஸ்ல தான் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து பேடா போர்ட்ரே பண்ணலாம் ட்ரை பண்ணல. ஓகேவா? இந்த ஓகே, ஓகே. கான்வர்சேஷன் அப்போ இப்படிதான் முடிஞ்சது. ஓகே, ஓகே, நான் ஒரே ஒரு ஓகே இது டன். வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நேரம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பாரு த கேமர் வந்து ட்ரெண்டிங். அத சொல்லணும்ன்ட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். விஜே பாரு, விஜே பார்வதி, பாரு த கேமர். இந்தியா அளவுல ட்ரெண்டிங் ஆச்சு. அவ்வளவுதான். எப்படி? அவ்வளவுதான். ஆனா டாம், அரோராவை பத்தி அப்டேட் கேட்டா, அரோராவுக்கு கிளாஸ் வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா என்கிட்ட? அரோரா இல்ல சாட்டர்டே எபிசோட்ல இல்ல. சண்டே எபிசோட்ல கண்டிப்பா அரோராக்கு கிளாஸ் வந்துச்சே இருக்கு பாருங்க. டாம். அந்த அந்த ரம்யா இஷ்யூல இவங்க தானே அந்த வார்த்தை நோண்டி அந்த துணியை நோண்டி எடுத்திருப்பாங்கன்னு எந்திப்பாங்களா, அப்போ கிளாஸ் இருந்துச்சு. யா எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாங்க. கரெக்ட். யா யா. அத வந்து எந்திரிச்சு நிக்க வச்சு சொல்லுவாங்க. நான் அதுதான் சொல்றேனேங்க. இவங்க வாஷ்ரூம் போனது ஒண்ணு, அ அதுக்கப்புறமேட்டு லுக் விட்டது ஒண்ணு, இன்னொரு இன்சிடென்ட் நான் உங்ககிட்ட 3 இன்சிடென்ட் சொன்னேன்ல. யா யா யா. ம். இந்த இன்சிடென்ட் சொல்லல, அதனாலதான் அது 1 hourல காமிச்சாங்க. இல்ல சும்மா சொல்றேன் டாம். ம். டாம் எனக்கு ஒரு டவுட் இங்க. இங்க மூன்லைட் அவங்க சொன்னாங்க. மூன்லைட்டுக்கு தான் நான் கேட்கணும்.
கம்ருதீன் வந்து சொல்லியிருப்பான், அரோரா கிட்ட உன் கூட இருக்கும்போது தான் நான் ஃபுல்லஸ்ட்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பான். அப்போ பாரு வந்து எனக்கு வேற ஃபீலிங் இருக்குன்னு சொல்றான். ஒருத்தர லவ் பண்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு ஒருத்தர்ட்ட இருக்கும்போது, இன்னொருத்தர்ட்ட எப்படி நம்ம ஃபுல்லஸ்ட்டா இருக்க முடியும்? எனக்கு அங்கேயே ஒரு கான்ட்ராடிக்ட்டா இல்லையா? அது எப்படி அது? அங்க பின்னாடியே என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லுவாரு. அத நோட் பண்ணீங்களா? ஏன்னா வந்து அவர் ஏன்னா வந்து இவங்க 2 நீங்க வந்து அத நம்புறீங்களோ இல்லையோ, நிஜமாவே 2 பேருமே வந்து அரோராவும் சரி, கம்ருதீனும் சரி, ஒரு மாரி வந்து அவங்கலாம் இது அதாவது என்னன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கணும், ஃபன்னியா இருக்கணும் அது மாரி. ஆனா வந்து பாரு வந்து நீங்க சொல்ற மாரியே வந்து அது ஒரு மாரி ஸ்ட்ராட்டஜி ஏங்க அப்படி இது இருப்பாங்க. இது சரிங்களா? பிபி அதனால வந்து அவங்க கேம் சொல்றாங்க. ஷோங்க. கேம் ஷோல வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தி அப்படிதானங்க பேசியாகணும். இது சரிங்க, சரிங்க. நீங்க வந்து கேம் ஷோ மட்டும் நீங்க கேம் ஷோன்னு சொல்றீங்க. இல்லை அது ராஜு வந்து அவரு காமெடியனு. ஆனா காமெடியன் வின் பண்ணலையா ஏன்டா அவரு? இல்லங்க அவரு நித்யா இது ஃபுல்லுமே வந்து பாரு நித்யா பண்ணாத செத்து ஃபன்னி போன இருங்க திங்ஸாங்க. நித்யா நித்யா விடுங்க நித்யா எதுக்கு இவ்ளோ ஆர்கியூ பண்றீங்க விடுங்க லெட் ஜஸ்ட் எண்ட் திஸ் கான்வர்சேஷன் வீக்கெண்ட் இத பத்தி பேசிட்டு இருந்தோம் அத பத்தி பேசி அது அப்படிதானே போச்சு எதுக்கு திரும்ப அத ஒரு மாதிரி ஒரு ஒரு டாக்ஸிக்கான ஒரு இதா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும் கான்வர்சேஷனே இப்ப நீங்க வந்து பார்வதிக்கு டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அவரு அரோராக்கு டிஃபெண்ட் பண்ணாலும் மூன்லைட்டுக்கு ஹர்ட் ஆகுது இப்ப நம்மளுடைய ஒப்பீனியன் ஆப்வியஸ்லி கம்ருதீனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. மூன்லைட் ஹர்ட் ஆகுது. அத கம்ப்ளீட்டா விட்டுறலாமே! கடந்து போயிரலாமே! இல்ல பிராம் இது ரொம்ப நேரமா நான் கை தூக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சொல்ல சான்ஸே கிடைக்கல. அப்போ அதனால இத நான் ஜஸ்ட் இத கோட் பண்ணணும்னு நெனச்சேன். ஓகே. எல்லாரும் அத அப்படியே முடிச்சுக்கங்க. வேற ஏதாவது பேசுங்க. வேற ஏதாவது பேசுறீங்களா? இத பத்தி சொல்லுங்க டாம். பார்வதி இந்த கேமர்ன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆனத பத்தி சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். அத நானு எபிசோடு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள, நான் வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்குள்ள நீங்க பண்ணி விட்டுருக்கிறீங்க. நான் என்ன பண்றது? ஏன்னா 1 ஹவர்ல அப்படி போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்க அப்படி கேள்வி கேட்டோம். கேட்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டோம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். சரி விஜேஎஸ் இது சொன்னாரா? ஆக்சுவலா ம். பார்வதி அந்த எக்ஸிட் ஆகுறாங்கன்ற மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலா வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்ற மாதிரி அத வந்து ம். சொல்லி காமிச்சாரா? பார்வதியை வெளியே அனுப்பிடுவோம்னு சொன்னீங்க, பார்வதி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்கன்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னாரா? அப்படி ஒரு ட்வீட் பார்த்தேன்னா. ஆஹா, அவர் அப்படி சொல்லல. எக்ஸாக்ட்டா எனக்கு இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இருக்கணும். அத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லி விக்ரமையும், பார்வதியும் சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு பார்வதி மட்டும் தான் அந்த வீட்ல விளையாடுறாங்க. மத்த யாரும் விளையாடல. அதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. யார் இப்ப நீங்க வெளில போவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க? சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டதும், அங்க ஆடியன்ஸ்க்கே பார்வதிய புடிக்கலனாலும், யாரும் பார்வதின்ற பேர சொல்லல. எல்லாரும் கனி, எஃப்ஜே ஆ அவங்க பேர் என்ன? சுபிக்ஷா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. யாருமே பார்வதி பேர சொல்லல. இல்ல பார்வதி இருக்கட்டுமா? அனுப்பிச்சிரலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆஹா பார்வதி இருக்கணும், 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 இருக்கணும்னு அத்தன பேரும் கத்துனாங்க. கடைசியா. ஓகே ஓகே. இல்ல இந்த இந்த பெரிய விக்கெட் போயிடும் அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசவே இல்லையா? சாட்டர்டே எல்லாம் சண்டே போத் உருட்டு. டேஸ். சு சூப்பர். சுத்தமான செக்கில் ஆட்டிய உருட்டு. கேட்டோம் அது சொன்னாங்க. ஒரு இதுல கேட்டேன் தான். மேபி பெரிய விக்கெட்டுன்னு சொல்லிட்டு யார் வயசு அதிகமா இருக்காங்களோ அவங்கள சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரஜனுக்கு எவ்வளவு வயசு? இல்ல தெரியலையே, அத விட கன்னி கன்னிக்கு தான் ஆனா ஏஜ் ஜாஸ்தி. சீனியர்னு நினைக்கிறேன். ஆமா. என்னங்க? கன்னிக்கு ஏஜ் ஜாஸ்தி அத விட. அப்படியா? ஆனா என்னங்க இது விக்கிபீடியால அவங்களுக்கு 31 வயசுன்னு போட்டிருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் டாம், ஓகே. ம்ஹ்ம். இன்க்ளூடிங் பார்வதி. ம்ஹ்ம். ரேகா, சாண்ட்ரா ரியாக்ஷன் சொல்லுங்க ஒயில் பிரஜன் கெட் எவிக்டட். அத நீங்க சொல்லணும்னா ஒரு நல்ல ஆள் இருக்காங்க. இருங்க. ஸ்வேதா குட்டி மேல வாடா. ஸ்வேத் ஸ்வேதாலாம் சாட்டர்டே எபிசோட்லயே தூங்குது. ஃபர்ஸ்ட்டா ஐயய்யோ! சத்தியமாங்க. கேமராவெல்லாம் என் பக்கம் திருப்பி இருக்க கூட மாட்டானுங்க நான் பார்த்த வேலைக்கு. கொறட்ட விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். வாய்ப்பு இருக்கு. ரம்யா ஆல்வேஸ் வாண்ட் டு பி சீன் லைக் எ கேர்ள் ஹூ டஸ் நாட் நோ எனிதிங். எல்லாம் பித்தலாட்டம் சார்.
பாரு பேசினது வந்துச்சா? அவங்க வந்து கேட்பாங்கல்ல. அவங்க அப்படி உள்ள டாஸ்க் இடத்துல புடிச்சு வச்சுட்டு, எல்லாரும் வந்து அந்த நெக்லஸ பிரஜினும், சுபிக்ஷாவும் இது பண்ண பிறகு அவங்க பேசினது அதுதான் கேட்டாங்களா? புரியல. என்னது சுபிக்ஷா? அந்த டாஸ்க் நெக்லஸ் எடுத்தாங்கல்ல, அப்போ வந்து பாரு மட்டும் தான் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்கல்ல. அது வந்துச்சா? அது கேட்டாங்களா? அதுக்கு தான் பார்வதிய போட்டு லெஃப்ட், ரைட் எல்லாத்தையும் திட்டியிருப்பாங்களே! அதான் நான் சொன்னேனே. ஓ! சண்டே எபிசோட்ல நீங்க சாட்டர்டே எபிசோட்ல கேமரா பார்த்தீங்களா? சண்டே எபிசோட்ல வந்து 2 பெரிய ரோஸ்ட். பெரிய, பெரிய ரோஸ்ட். யார் யார? விக்ரம் அண்ட் பார்வதியா? விக்ரம் எல்லாம் பக்கத்திலேயே போலங்க. அவர் வந்து விக்ரம தூக்கி இடுப்புல மட்டும் தான் உட்கார வைக்கல. அவர் வந்து ஆரஞ்சு உருண்ட முட்டாய் மாரி அழகா உட்கார்ந்திருந்தாப்ல. இது சாட்டர்டே எபிசோட்ல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரோ? அவரு எல்லாத்துக்கும் தூக்கங்க. ஃபைனலிஸ்ட். அவர போய் எதுக்கு ரோஸ்ட் பண்ண ஏங்க போறாங்க அவங்க? எல்லாத்துக்கும் தூக்கங்க. பார்வதிக்கு தூக்கம் சொக்குது. அமித் தூங்கி விழுகுறாரு. கமருதீனுக்கு தூக்கம். விக்கல் சிக்ரம் கண்ணெல்லாம் அப்படியே முழிஞ்சு அப்படி இருக்கு. அத்தன பேருக்கும் தூக்கம். அதுல எங்க ஜூ அக்கா மட்டும் தான் வந்து முகத்த சோகமா வச்சுக்கிட்டு, ம், ம், ம். ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிடுச்சுன்னா, விஜய் சேதுபதிய டென்ஷன் ஏத்தி விட்டுருச்சு ரம்யா ஜோ. அதுதானே, இப்படிதானே அத சொல்றாங்கல்ல, உங்க கேப்டன்சில இத பண்றாங்கல்ல, அப்படி பண்றாங்கல்ல. ஆமா சார் தப்புதான். ஆமா, ஆமா சார். ஆமா சார். அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆமாமா தப்புதான், தப்புதான். ஆமா நான் தான் தப்பு அப்படின்னதுமே அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப இப்படி பண்ணாதீங்க ரம்யா. இப்படி பண்ணாதீங்க. வெளியில எப்படி இருந்தீங்கனாலும் இருந்துக்கோங்க. உள்ள தான் சம்பளம் வாங்குறீங்கல்ல, சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே ரொம்ப சலிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டாரு. ஆனா டாம் யாருமே பாவம் கேட்ட பண்ணாத கேள்விக்கு தப்புக்கு பதில் போய் சொல்றாங்களா அடிச்சா டாம்? சொல்லுங்க. என்ன ஐசு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்களா டாம்? இல்ல உள்ள நடந்ததையே பேசுறாங்களா திருப்பி? ஆக்சுவலி ரம்யா ஜோ பார்வதி மேல ப்ளேம் பண்ண பார்த்தாங்க. வியானா பார்வதியையும், இவனையும் ப்ளேம் பண்ண பார்த்தாங்க. அ ர பார்வதி என்ன நடந்துச்சோ சொன்னாங்க. ஒரு சில வார்த்தைகள பார்வதியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஆ விக்ரம் விக்ரம் வந்து எடுத்ததுமே வந்து அழுகைய போட்டுட்டு உட்காந்துட்டாரு. கடைசியில வந்து 2 பேத்தையும் புடிச்சு கயிறு கட்டி குதிரை ஓட்டுற மாரி ஓடு, 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 ஓடுன்னு சொல்லி, அவங்களையும் ஒப்பாரி அடிக்க வச்சுட்டாரு. இவங்களையும் ஒப்பாரி வச்சுட்டு 2 பேத்தையும் அழுக வச்சுட்டு ஒண்ணு சொன்னாருங்க. "அழுகாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா என்னால கேள்வி கேட்க முடியாது. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா என்னால கேள்வியே கேட்க முடியாது. அ அழுகாதீங்க. ஒரு கேம் திருந்துறதுக்காக சொல்றோம். மாத்திக்கிறதுக்காக சொல்றோம். நீங்க மாத்திக்கணும், திருத்திக்கணும். இதுல அழுகுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே! ஏன்டா டேய்! கதவ தொறந்து வைப்ப, வீட்ட விட்டு வெளியில போணுவ, எல்லாத்தையும் பண்ணுவ. பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. என்ன என்ன என் பேர்ல வந்து ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அவங்க வந்து ரொம்ப நேரமா ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க. யாராவது ஒருத்தவங்கள நான் கீழ புதுசாவா? இருக்கேன். இல்ல அதே சேம் அக்கௌண்டா? அதே அக்கவுண்ட் தான். மேல வாங்க. வந்தீங்கன்னா பேசுவீங்களா? ம். சொல்லுங்க. பீடைன்னு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோவா இல்லன்னா வந்து மேமா? சொல்லுங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே! பேசு. அன்மியூட் பண்ணி பேசு. ஏன் பயமா இருக்கா? ஓடிட்டாங்கட்டா. இல்ல. சிரிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்காப்ல. பயமா இருக்கா? சீரியஸா பயமா இருக்கா? ஐய்யய்யோ! இதுல சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? தாராளமா பண்ணிக்கங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீரியஸ்லி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தாராளமா பண்ணிக்கங்க. இஃப் யூ வாண்ட் டூ தட், டூ இட். மிஸ் டாம் சொல்லுங்க. ஒரே ஒரு கொஸ்டின். இந்த மாடர்ன் சினிமாவோட ஏங்க ஸ்ட்ராட்டஜி அந்த ஏங்க பிளாக் ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி என்னோட ஃபோட்டோவ வச்சு அசிங்கமான பேரு வச்சிருக்காங்கங்க. அத பேசிட்டு இருக்கேங்க. கீழ பாருங்க. இல்ல. அது அந்த டாபிக் அவங்களுக்கு அட்டென்ஷனே குடுக்கக்கூடாது. அதுக்கு நீங்க பேசவே அவங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. இல்ல. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இஃப் ஹி ஆர் ஷி தே ஹேவ் த கட்ஸ் டூ டாக், யூ கேன் கம் ஹியர் அண்ட் கட்ஸ் இருக்கு. அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்லடா அந்த 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 ஐடிக்கு தான் நானே அட்ரஸ் பண்ணுனேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வித் மிஸ் டாம் ரிகார்டிங் பார்வதி ஃப்ரம் த பிகினிங். ஆனா யூ ஷுட் ஏபிள் டு டாக். எனக்கு வந்து வேற சப்போர்ட்டர். பட் அதுக்காக ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் டாம் ஆஸ் அ பர்சன். அது நம்ம பேசிக்கலாம். இட்ஸ் நாட் இது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு
ஐ ரியலி டோன்ட் நோ. ஒரு விமன் இதுதான் அந்த பிக் பாஸ் டீச் பண்ணுதானே எனக்கு சம்டைம்ஸ் தோணுது. இந்த 2K ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க கமெண்ட்ஸ்லாம் ஒண்ணையும் பார்க்குறப்போ. யூ கேன் டாக் அபவுட் ஹவ் விஜே இஸ் அப்ரோச்டு. இப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றப்போ அவங்க என்ன பேசினாரு, அவர் என்ன பேசினாரு, ஒரு ஒரு கியூரியாசிட்டி நம்மளோட ஐடல் பத்தி. இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ சுபிக்ஷா பத்தி, இல்ல வியானா பத்தி ஆர் கானா வினோத் பத்தி ஏதாவது சொன்னார்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட். அதுக்கு தான் வரும். இந்த மார்க் பண்ற ஸ்பேஸ்க்காகலாம் வரக்கூடாது. பார்வதி, I did not like. Last 2 days I started okay நல்லா அரோரா I have a different opinion. சொல்லிட்டு போ வேண்டியது தானே. இதுல எதுக்கு இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து அனாவசியமா and also that ID why what are you doingனே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஸ்பேஸே உங்களுக்கு அலோவே பண்ணிருக்கூடாது அவங்க. That's my opinion. இல்ல அது மட்டும் இல்ல டாம். இன்னொரு பாயிண்ட் என்ன, இவங்களுக்கும் இவங்கெல்லாம் பார்வதியை பத்தி தப்பா சொல்றாங்கல்ல. இவங்கெல்லாம் எவ்வளவு கேடு கட்டவங்களா இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி பார்வதி எல்லாம் தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் புரியவே இல்ல. அதுக்கு கூட ஒரு ஆன்சர் ஜென்ரலைஸ்டா பேசலாம். லைக் பார்வதியோட the way she speaks and addresses அது ஒரு டீசெண்டா சொல்லிட்டு போலாம். யூ கேன் அண்ட் டிபேட் இட் வித் ஹர் சப்போர்ட்டர்ஸ். இப்போ அவங்க சப்போர்ட்டர்ஸ் உங்களை அபியூஸ் பண்ணாக்கா அவங்கள கால் அவுட் பண்ணுங்க இண்டிவிஜுவலா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஹேவ் டு கிரியேட் ஒரு செப்பரேட் ஐடி. ஒருத்தரோட லைஃபே ஸ்பாயில் பண்ற அளவுக்கு என்ன வெஞ்சன்ஸ். இட்ஸ் ஆஃப்டர் ஆல் ஷோ. இட்ஸ் ஜஸ்ட் நம்ம வி ஜஸ்ட் ஐ மீன் ஐ திங்க் யூ ஜஸ்ட் சிம்பிளி வாண்டிங் டு கெட் ரியாக்ஷன்ஸ், அவ்வளவுதான். Tom, you have the control. I think you should just go ahead and remove the speaker. ரிமூவ் பண்ணுங்க டாம். அவர் பாட்டுக்கு தேவையே இருக்காரு. இல்ல நீங்க இது. ரிமூவ் பண்ணுங்க You டாம். don't need this. This guy is not worth it at all. I think he just enjoys the attention, அவ்வளவுதான். He's just seeking attention. இல்லங்க, இவனுங்க வந்துட்டு நியாய மாதிரி ஒரு மாதிரி பேசுறானுங்க. இல்ல ஆக்சுவலி பார்வதி சப்போர்ட்டர் shouldn't speak. Other supporters should speak to that guy. Because இவங்க வந்து இன்னொருத்தர் ஃபேன்ல இருந்து வருவாங்க. கானா வினோத் ஃபேன் or some other ஃபேன்ல சபரி வந்து சபரி சபரி உத்தமருடைய இது இருக்காங்க இல்லையா, இல்ல ஆமா அந்த இருக்க ஒரு பர்சனுக்கு நிமிஷம். நேம் கீரிப்புள்ளை தப்பாக்கு பண்றாங்க. கீரிப்புள்ள இருக்காரு இல்லையா, அவர் பக்கம் நான் போனதில்ல, அவரோட பேரை நான் இழுத்ததில்ல, அவரோட ட்வீட்டை நான் போட்டதில்ல. ஸ்டில் ஹீ மாக் மீ. ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஆஸ் இட் இஸ். நான் அதை அன்சீன் பண்ண மாதிரி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இது என்னது ஏதோ ஏதோ ஒன்று போட்டிருக்காரு, செஞ்ச தப்புக்கு கிடைச்சிச்சு. என்ன தப்புங்க செஞ்சாங்க? நீங்க உட்காந்து அடுத்தவங்கள மார்க் பண்ற மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க? we are having a healthy debate over there in the space. okay, end of the day it's going to be an agree to disagree. என்ன அப்படி அசிங்கப்படுத்துனாங்க? உங்களை என்ன கேவலப்படுத்துனாங்க? உங்களை பர்சனலா கால் அவுட் பண்ணி என்ன பண்ணாங்க? இன்னொருத்தவங்களை அபியூஸ் பண்றத வந்து if you guys are enjoying, I don't know. இல்ல அது வந்து அதர் in my opinion basically other supporters should call out this guy. அவங்க சபரி ஆர்மிலயோ whatever it is they should come and tell him. இப்ப நான் கானா வினோத்னா I should tell him. நீங்க வந்து இன்னொருத்தரோட இது வந்து நீங்க அப்படி பண்ணவே கூடாது. as உங்களை அபியூஸ் பண்ணா நீங்க பேசாம இருங்க. மத்தவங்க has to take that cudgels. நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. this is highly condemnable. அவர் வந்திருக்கவே நீங்க அலோவே பண்ணிருக்கூடாது. அவர் வந்து இன்னொருத்தவங்களோட போட்டோ அவங்கலாம் ஸ்பைன்லெஸ்ங்க. இன்னொருத்தவங்களோட போட்டோ எடுத்து அவங்க நேம்ல வச்சு ஒரு மார்க் பண்ணி போடுறாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். என்ன சொல்லுங்க, அவங்க எல்லாம் புத்தியே வராது. எனக்கு நடந்ததா நான் ஐ ஹவ் ரிப்போர்ட்டட் சீரியஸா. நான் இத்தனை நேரம் டைப் அடிச்சிருப்பேன் எக்ஸ்க்கு. எனக்கு நான் நிறைய பேர் அடிச்சு they have been No, removed. lot of people have already reported this account, but ஏன் ரிமூவ் ஆகல தெரியல. நாங்க நேத்தே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்ட்டயுமே சொல்லி ரிப்போர்ட் பண்ண வச்சாச்சு. நம்ம நானும் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஏன் இன்னும் இந்த ஐடி இன்னும் இப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியல. அவர் நினைச்சுக்கிறாப்புல ஐயோ சோகமாயிருவா, அழுதுருவா, அப்படி பண்ணிடுவா, இப்படி பண்ணிடுவா அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க தான் ஸ்பைன்லெஸ். இல்ல they come here to மத்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு and then in their space they will say இவங்க இப்படி கதறாங்க. நேத்து வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்களேன். எல்லாருமே என்ன நினைச்சாங்க, அந்த இன்சிடென்ட்டுக்கு நான் ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே, ட்ரெண்ட்ஸ் அண்ட் சீன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா, he will support only men but I knew him, no, he wished to support அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியனை நான் கன்சிடரே பண்ணிக்க மாட்டேன், ஓகேவா. நானுமே என்னோட ஒப்பீனியனை அவருக்கு கொடுக்கவே மாட்டேன். நேத்து அவர் அதை கோட் ட்வீட் பண்ணி ஒன்று
உங்க பிக்சர வந்து இன்னொருத்தர் மிஸ்யூஸ் பண்றது இஸ் கிரிமினல் ஆக்ட். நீங்க வேற ஸ்ட்ரிக்ட்டா பண்ணியிருக்கணும். நீங்க இந்த மாரி ஆளுங்கள சாஃப்ட் ஹேண்டா பண்றீங்க. இட்ஸ் மை ஒப்பீனியன். அவரால எப்படி அது மாரி பண்ண முடியும்? இங்க வெரி ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்குல்ல. பிரைவசி இது அதுன்னு. we'll do it. ஏன்னா இப்போ ஒருத்தருன்னா அடுத்த சீசன்ல வேற என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மார்ஃப் பண்ணி ஜஸ்ட் டூ ஒரு கமெண்ட் போட்டதுக்காக. நான் என்ன சொல்றேன், இது அவங்க அம்மாவ வந்து இவங்க யாராவது பண்ணாங்கன்னா விட்டுருவானா? இப்ப பண்ணாலும் இல்ல யூ ஆர் அவனும் டாக்கிங் டூ இல்ல இந்த அம்மாவ பண்ணீங்களா? No. அப்பாக்கு பண்ணீங்களா? The siblings or mom or wife whomsoever, whether they will do it to them or not. அவ்வளவுதான். அது அந்த லாஜிக் வந்து வொர்க்ட் வித் அ வெரி பிக் ஒரு 90s கிட், அந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட் இது எதுக்குமே அசையாது. திஸ் இஸ் அ வெரி வெரி நியூ ஜெனரேஷன். அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்களோ பூமர்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க அம்மாவுக்கு பண்ணுவியா? தங்கச்சிக்கு பண்ணுவாங்க. நம்ம அந்த ஆர்குமென்ட்டுக்கே போகக்கூடாது. ம். அவங்க தே நோ ஒன்லி ஆக்ஷன்ஸ். நீங்க ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இத பண்ணா ட்வீட் டிலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இல்ல சைபர் கிரைம் ஆல்ரெடி இது பண்ணிருக்கு, பேசியிருக்கு, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு. they'll find who it is. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, கம்ப்ளீட்டா இதை எடுத்தே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. பட் தி ட்விட்டர் இஸ் சம்டைம்ஸ் ஆக்சுவலி வெரி ஸ்லோ டவுன். ஏன்னு தெரியல. நான் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ஓகேவா சவுண்ட் ஆர்மில இருக்கும்போது ஒருத்தரை பிளாக் பண்ணேன். அதுக்கு வந்து மெயில் வந்து எனக்கு 10 days முன்னாடி வந்துச்சு, இந்த அக்கௌண்ட்டை வந்து லிமிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ. ஆனா இது நியூ அக்கௌண்ட்ஸ் வந்து ஜென்ரலா இமிடியட்லி போயிடும். பட் ஐ டோன்ட் நோ வை அதை ரிமூவ் பண்ணலன்ட்டு. லெட்ஸ் see, மேபி 1 or 2 daysல அக்கௌண்ட் டெலிட் ஆயிடும். நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துட்டு வேறெவர் தி எக்ஸ் ஆஃபீஸ் இருக்கோ ஒரு பெரிய இமெயிலா த்ரெட் மாரி அனுப்பிச்சு பண்ணிடுங்க. அட்ரஸிங் டு அ பர்ட்டிகுலர் ஒரு நேம் வச்ச பெர்சன். ஜென்ரலா கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் அடிக்கிறது வில் பி டிஸப்பியரிங் அண்டர் டன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். அவங்க எடுத்து அலசி எதை பண்ண உங்களுக்கு யாராவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் இருக்கா அட்ரஸ் பண்ணி டைரக்டா அந்த ஹெட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்கிரீன்ஷாட்ஸோட சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் காமிச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். இதுல அந்த 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 ட்ரெண்ட்ஸ் அன்சின்னு சொன்னல, ஹி வாஸ் மெசேஜிங் அது கீழே. பை த வே, ஏன் அதுக்குள்ள என்ன நீ பிளாக் பண்ணிட்ட? ஏன் அதுக்குள்ள பிளாக் பண்ணணும்? டூட், எதுக்கு உன் கூடலாம் பேசணும்? வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி தட் யூ ஹோல்ட்? நான் இல்ல அந்த எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே வந்து இல்லீகல். யூ கேனாட் டேக் சம்வன்ஸ் ஃபோட்டோ. அந்த மார்ஃப் பண்ணது வாட்டெவர் அதுவே நீங்க ரொம்ப எக்ஸ்பிளனேஷனே குடுக்க தேவையில்ல. அவங்களுக்கு அந்த மார்ஃப் பண்ண அப்படியே டக்குன்னு எடுத்துன்னு போய் போட்டுறணும். இது எப்படி எக்ஸ் அலோவ் பண்ணுது? யூ யூ ஆர் கேரண்டிங் மீ நீங்க ப்ளூ டிக் ஐடி வேற. யூ கேரண்டிங் மீ சம்திங்ல. யா சரி நான் வேற டாபிக் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுங்க. ஹி டிட்ன்ட் அப்ரிஷியேட் அட் ஆல். அந்த எனக்கு என்னமோ ஃபன்னியா தோணுச்சு. அந்த பிளாங்கெட் எடுத்துட்டு போய் கவுத்து போட்டு என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த அந்த டீமுக்கு. அது பண்ணிதான் அதுக்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சு சபரிக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாங்க. சபரிய வந்து நீ துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டீங்க தவறா அப்படின்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்டையே மாத்தி விட்டு சபரி வந்து கொந்தளிச்சு சபரி சென்டர்ல பாயிண்ட் பேசி சபரி நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. தேர் இஸ் நோ ஃபன்னி போன் இன் திஸ் ஷோ அப்போனா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு சபரி, அந்த பெட்ஷீட்ல எடுத்து போட்டதை சாண்ட்ராவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ண சிரிப்பு வரல, சபரி எக்ஸ்பிளைன் பண்ண சிரிப்பு வந்துச்சு. பட் அன்னைக்கு நைட் யாரெல்லாம் ட்விட்டர்ல லைவா இருந்தாங்களோ இட் வாஸ் ஃபன் டு வாட்ச் கமெண்ட்ஸ். ஆமா. நான் கமெண்ட்ஸோட தான் பார்த்தேன். இட் வாஸ் லிட்டரலா தே மேட் இட் என்டர்டெய்னிங் டு மீ அக்கார்டிங்லி. ஏன்னா ரெட்ரோது ஃபர்ஸ்ட் டேவே முடிஞ்சிச்சு. தே ஸ்டோல் இட். அதுக்கப்புறம் அவ்வளோதான் உட்காந்துட்டாங்க. நான்லாங்க 4:15 5 வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன். எடுங்கடா எடுங்கடான்னு கட்ல நம்ம முழிச்சிருந்ததுதான் முச்சா, அவங்க யாரும் முழிக்கல. நானும் முடிச்சுட்டு தாங்க இருந்தேன். போனானுங்க கமருதீன், நான் போட்டோ எல்லாம் போட்டேன். குப்பரக்கப்படுத்துட்டு அவன் போனான். ஓகே கமருதீன் ஏதோ பண்ண போறானா எஃப்ஜே கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே திரும்பவும் தூங்கிட்டான். டேய்
நானும் வந்து போங்கடா போங்கடான்னா அவனுங்க நல்லா எல்லாம் கன் பார்ட்டி மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஆக்சுவலா அது எஃப்ஜேக்கும் சாண்ட்ராக்கும் வந்து சும்மா ஆக்டிங் தான் பண்றாங்களே ஒழிய அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிஜமாவே இல்ல. ஆக்சுவலா அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு. இல்லன்னா அவங்க சாண்ட்ரா நினைச்சிருந்தா பண்ணியிருந்திருக்கலாம். சாண்ட்ரா ஐ திங்க் காட் ஸ்கேர்ட். அவங்க யாராவது பண்ணிடுவாங்களோ! விக்ரம் பார்த்து கொஞ்சம் லைட்டா பயந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல, இல்ல. ஆப்போசிட்ல இருந்தது பிரஜின். என்எஃப்பி வந்து பிரஜினுக்கு கிடைக்கணும். மேபி அவங்களோட இது தாட்டா இருக்கலாம். நம்ம எப்படினாலும் சேவ் ஆயிருவோம். பிரஜின் சேவ் ஆக மாட்டாரோ! அப்டின்ற பயம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இட் வாஸ் காமெடி ஆஃப் எரர்ஸ். அது பார்க்கறதுக்கே அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் டீம் ஏ, டீம் ஏ, டீம் ஏ இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்றப்போ சோ ஃபன்னி. நான்லாம் குரூப்ல போட்டேங்க. எங்க எடுத்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆமா போட்டு யாரோ சொல்லியிருந்தாங்க. எடுத்தானா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு போயிட்டாங்க. இல்ல பட் இதுதானே ஒரு கேம். தே மேட் 24 ஹவர்ஸ் ஆடியன்ஸ் ஹூஎவர் இட் இஸ் எந்தெந்த டைம் ஜோன்ல பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணாங்க. நீங்கெல்லாம் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அவங்க ஹோஸ்ட் பண்றவங்களும் சேனலும் பேரலல் யுனிவர்ஸ்ல தாங்க அவங்களே பார்க்குறாங்க. இவனுங்க வந்து ஒரு பக்கம் கனிக்கு சப்போர்ட் பண்றானுங்க, அரோராக்கு சப்போர்ட் பண்றானுங்க, சபரிக்கு சப்போர்ட் பண்றானுங்க, விக்கல் சிக்ரம் தெரியல. பார்வதி இப்படின்னு போய்கிட்டு இருக்கிறானுங்க. சேனல் டேய் நீங்க என்னடா யோசிக்கிறீங்க? நாங்க வைக்கிறோம்டா புதுசா. நீங்க பார்த்தது ஒண்ணு நாங்க கிரியேட் பண்றோம்டான்னு சொல்லி அவங்க உங்க லிஸ்ட்லயே இல்லாத ஒண்ணு கொண்டு வந்து காட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்னவே பேச போறீங்க? ரகு ஃபர்ஸ்டே வந்தாப்ல. ரகு பேசட்டுமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்றாப்ல. ரகு அடுத்து நாட் அ கிரிட்டிக். சொல்லுங்க ரகு. தேங்க்ஸ் டாம். ஆம் ஆடிபிள்? யூ ஆர். நடுநடுல நான் அவரை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னது கேட்டுச்சான்னு உங்களுக்கு தெரியல. கேக்கல. ஸோ லிட்டில் பிட் காட் பிஸ்ட் ஆஃப். அவர் நீங்கள் அலோவே பண்ணியிருக்க கூடாது. ஹேவிங் ஸ்டேட்டட் தட் நான் அதை அப்படி தள்ளி வைக்கிறேன். அலோ பண்ணல. பிளாக் பண்ணிட்டேன் அந்த அக்கவுண்ட்டை. சொல்லுங்க. தயவு செய்து பண்ணுங்க. அந்த அக்கவுண்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சு நீங்க டெக்ஸ்ட் போடும்போதே நான் டைரக்டா போயிட்டு பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் பிளாக் தெம். ரிப்போர்ட் அடிச்சுட்டு தென் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து ஐ வாண்டட் தட் டு பி பிளாக் ஆர் என்னோட ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கேங்க நானு. ஓகே. இல்ல டாம், நான் இங்க என்ன சொல்ல வரம்னா சி இத கொஸ்டின் பண்ணப்படணும். இட்ஸ் நாட் அபவுட் அதாவது இம்பாக்ட் ஆன பர்சன் மட்டும்தான் இதை ரைஸ் பண்ணணும், இதை கொஸ்டின் பண்ணணுங்கிறது இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம இந்த ஸ்பேஸ்ல ஆகட்டும், இல்ல மத்த ஸ்பேஸ் ஆகட்டும், எந்த ஸ்பேஸ்ல போனாலும் இப்படி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறத நம்ம கடந்து போக முடியாது. ஜஸ்ட் லைக் தட். இப்போ நம்ம கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறோம். பிடிச்சிருக்கு, பிடிக்கல. இவங்க இத தப்பு பண்ணாங்க. இத நம்ம அக்ரி டூ டிஸ்அக்ரில எடுத்துட்டு போலாம். பட் இது வேற மாறி போகுது. வேற ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போகுது. விச் ஐம் நாட் அட் ஆல் ஓகே வித் இட். இது என்னோட பிஓவி. இதுக்கு ஒத்து வரணும், எல்லாரும் இதையே பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இட்ஸ் மை பிஓவி அண்ட் ஐ ஸ்டிக் டு இட். இது என்னோட ஸ்டாண்டர்ட். நான் சோசியல் மீடியாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் செட் மை ஸ்டாண்டர்ட்ஸ். நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் பண்ணுவேன், இப்படித்தான் ஒரு விஷயத்த அணுகுவேன் அப்படின்னு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அகைன்ஸ்டா போகும்போது ஐ வில் டேக் அன் ஆக்ஷன். ஸோ ஹேவிங் ஸ்டேட்டட் அதை விட்டுறலாம். இன்னைக்கு ஷோல ரகு ப்ரோ, ஒன்னே ஒன்று மட்டும் டாம் கிட்ட இது ரிலேட்டடா மட்டும் சொல்லிடுறேன். டாம், நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போட்டிருந்தீங்கனாலும் மேபி whenever you are ஃப்ரீல 1930 வந்து சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர், ஓகேவா? அது வந்து கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி, அதுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ, அதுல யாராச்சும் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூ சொன்னீங்கன்னா லேட்டர் தே வில் கிவ் அ கால் பேக், ஓகேவா? யாராச்சும் அவங்க சைட்ல இருந்து கால் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அவங்க மெயில் ஐடி கொடுத்து அதுக்கு ப்ரூஃப் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. மேபி அது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் சைட்ல இருந்து பிளாக் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் மேபி இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம், பிகாஸ் வி ஆல்ரெடி ட்ரை ரிப்போர்ட்டிங். ஸோ இது மட்டும் ட்ரை பண்ண பாருங்க. 1930, ஓகேவா? ஓகே ஓகே. பேசுங்க. அது நல்ல இன்ஃபோ நீங்க ஷேர் பண்ணது. தட் இஸ் சம்திங் வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ இன்னைக்கு நான் பார்த்த வரலும் இவ்வளோ நாளா இந்த ஷோ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபார் த பாஸ்ட் நம்பர் ஆஃப் சீசன்ஸ். இப்பவும் சரி, எனக்கு இன்னமுமே எனக்கு இந்த என்னால ஒத்துக்கவே முடியலங்க. விஜய் இன்னைக்கு ஷோ ரன் பண்ண ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுல இருந்து அவரை அட்ரஸ் பண்ண அந்த பக்கெட் இஷ்யூங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் எல்லாத்தையும்
கம்ப்ளீட்லி ஒயிட் வாஷ் பண்ணுனாருன்னு பண்ணணும்னு முற்பட்டாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒயிட் வாஷ் பண்ணப்பட்ட மாரி தான் இருந்தது. எனக்கு சீரியஸ்லி ஏங்க என்னால அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ சீரியஸ்லி காட் டிசப்பாயிண்டட் வித் திஸ் பர்ட்டிகுலர் யூ நோ த த ஷோ ரன்னர். அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா தெரியல. அவர் என்ன ஆஸ்பெக்ட்ல இந்த ஷோவ அடுத்தது அதாவது இத கடத்திட்டு போறாருங்கிறதுல எனக்கு பெரிய முரண்பாடு இருக்கு. அது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. இன்னொன்னு இந்த பக்கெட் இஷ்யூக்குள்ள வந்தாரு. இந்த பக்கெட் இஷ்யூல கூட எனக்கு இவரு சரியா அட்ரஸ் பண்ணாரா? ஏன்னா இங்க வியன்னாவையும், ரம்யாவையும் கேட்டாரு ரைட். ஆனா இதுல இங்க பார்வதியுமே தப்புங்க. ஓவர்போர்ட் ஆகும்போது இத இத வந்து அவர் கொஸ்டின் பண்ணியிருக்கணுங்க. இந்த இடத்துல வந்து பார்வதியோட கேம் பிளே அந்த வீடியோல பார்க்கும்போது ரைட் நைஸ், நைஸ், நைஸ். நல்ல கேம் பிளே அப்படிங்கிற மாரியான ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட்ட குடுத்துட்டு, இவங்க வியன்னாவையும், ரம்யா மட்டுமே பேசுறது. ஏன்னா வியன்னா, ரம்யா அதாவது வியன்னா கேட்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு பார்வதிய அண்ட் ரம்யாவ. இவங்க ஏன் விக்ரம கேட்டாங்கங்கிற கேள்வி வரும்போது, இங்க ஏன் பார்வதிய அவங்க கேட்கல அப்படிங்கிறதையும் அவரு கேட்கலங்க. நீங்க ஏன் ரம்யாவ கேட்கலங்கிறது தான் கேட்டாங்க. ஆனா அது தப்பு கிடையாது. ரம்யாவும் கம்ப்ளீட்லி கொஸ்டினபிள் தான். ஆன்சரபிள் தான். பட் என்ன பொறுத்தவரையிலும் இத நான் லைவ்ல பார்த்தேன். 24/7 பார்த்து பிளஸ் 1 ஹவர் ஷோல பார்த்தனால நான் சொல்ல வரேன். இதுல இந்த பிளேவ ஸ்டார்ட் பண்ணது பார்வதி. இது ஓவர்போர்ட் ஆயி இது வேற மாரி போகுதுங்கும்போது, ஷி குட் ஹவ் ஸ்டாப்ட் இட். ஏன்னா நான் ஏன் அத நோ, சொல்றேன் நோ. அப்டின்னா, இத பார்வதி இது ஸ்டாப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. இல்ல அவங்க டாம் நான் முடிச்சிடுறேன் டாம். நான் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஏன் பார்வதி முடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லங்கிறத பாயிண்ட் நான் ஏன் வரேன்னா, இந்த இடத்துல இப்போ ஒண்ணும் இல்ல. போன வாரம் நான் இதே பாயிண்ட்ல தான் நான் இன்ஸ்டிகேட் பண்ணி பேசினேன். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி. உங்களுக்கு தெரியும். அவங்க ட்ரெஸ்ஸ எடுத்தது இத நான் எப்படி போய் ஒவ்வொருத்தர்ட்டயும் நான் கேட்க முடியும்? இது எப்படிடா நான் கேட்பேன்? அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆயி ஒரு ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆச்சா? ம், ரைட்? ம். அப்படிங்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்தில், இந்த இந்த பர்ட்டிகுலர் பக்கெட் இஷ்யூ இந்த இந்த இதுல அ ஒயிட் பெட்டி ஆர் வாட்டெவர் பக்கெட் என்னவோ நேம் பண்ணிக்கோங்க. இதுல வியன்னாவோட திங்ஸ் தான் இருக்குன்னு தெரியும்போது, ஃபைன். இது பிளேவா நான் பண்ண போறேன்னு சொல்லி சாரி யாரோ பேசுனாங்க. இல்ல, இல்ல. பேசுங்க, நீங்க பேசுங்க. பேசுங்க. ஓகே. இத இத வந்து அ ஒரு பிளேவா நான் பண்ண போறேங்கிற கிளாரிட்டி குடுத்து வியன்னாகிட்டயும், ரம்யாகிட்டயும் சொல்லி ஆரம்பிச்சது எல்லாமே ஓகே தான். இத விக்ரம கொண்டு வந்து, விக்ரம் இத ஆன்சரபிளா போயி, அதுக்கப்புறம் வியன்னா உள்ள வந்தாங்கல்ல. வியன்னா உள்ள வரும்போது, "இது ஏன் நடுவுல நீங்க வச்சீங்க? என்னதுன்னு தெரிஞ்சு தான் நீங்க வச்சீங்களா?" அப்படிங்கிறத தாண்டி, வெளிய வந்து என்னென்ன பேசுனாங்க. விக்ரம் இத பண்ணாரு, அத பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாருன்னா, எல்லாமே பிளேங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் வருதுங்கிறத, வியன்னா அத பண்ணி, இத ஓவர்போர்டா போகுது. இது உள்ளுக்குள்ள நீங்க நோண்டியா பார்க்க முடியுங்கிற அளவுக்கு கான்வர்சேஷன் போகுதுங்கிறது எல்லாமே பார்வதிக்கு தெரியும். இத எப்ப அவங்க கன்ஃபெஸ் பண்றாங்கன்னா, இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ரைடே எபிசோட்ல அதாவது அந்த வீக் டேல லாஸ்ட் டேல வந்து ஃப்ரீயா இருப்பாங்கல்ல. அப்போ பார்வதிய கொஸ்டின் பண்ற வரலும், இத பார்வதி டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, நீங்க ஒரு பர்ட்டிகுலர் கண்டெஸ்டன்ட் உங்கள கொஸ்டின் பண்ணும்போது, அந்த இடத்துல அது தப்பா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஆன்ஸர் பண்ணணும். அங்கவே அத கிளாரிட்டி குடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ அதே தானே ஃபெல்லோ கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும் இருக்கும். அது ஏன்னா நான் இங்க எப்படி பார்க்கிறேன்னா, பார்வதியோட கேம் வந்து அந்த கமோஷன்க்குள்ளேயே போல. அந்த பார்வதி, அரோரா, கமருதீன் இத பத்தி நான் இந்த ஸ்பேஸ் ஆகட்டும், எந்த ஸ்பேஸ்லயும் நான் கமெண்ட் பண்ணதே கிடையாது.